ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு எப்படி டெபாசிட் பண்ணணும், எதில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியாமல் டெபாசிட் ஃபெயிலியர் ஆகுது பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபெயிலியர் ஆகாமல் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக உள்ளே வந்துட்டு வெளில போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தெரியல எதில் பண்ணணும் எப்படின்னு தெரியல. ஸோ அவங்களுக்காக இந்த வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெபாசிட் அப்படிங்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடணும். இதில் யூபிஐ அண்ட் கியூஆர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா, இதில் தான் நம்ம பண்ணணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இதில் சேஞ்ச் ஆகிற டைமில் மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். சரிங்களா, சேஞ்ச் ஆகிற டைமில் மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் வந்து மாறி இருக்கும். சரிங்களா, இதை பார்த்துங்க, இது 2வதாக இருக்கும், 3வதாக இருக்கும். ஸோ அதில் வந்து இதில் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா, இதில் தான் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட்ஸுக்கு அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் பேசிக்காக ஒரு 300 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோ சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 500 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 500 பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். சரிங்களா, கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடுங்க. யூபிஐ பே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியில் வந்துடும். கீழே வந்து அமௌண்ட் வந்து 500 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கு 50 பைசாவோ 20 பைசாவோ கம்மியாக இருந்தால் பண்ண வேண்டாம். திருப்பி நீங்கள் வெளில போய்ட்டு எகைன் நீங்கள் உள்ளே வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து இதோ இருக்குது பார்த்தீங்களா, பேடிஎம் அப்படின்னு வந்து இங்கே பிளிங்க் ஆகும். சரிங்களா, இதில் வந்து தான் நீங்கள் பண்ணணும். ஃபோன்பேலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகாது. இதில் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அது பேடிஎம் போயிடும். பேடிஎம் போயிட்டு அங்கே பே பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் அங்கே உள்ள யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்துட்டு கீழே சப்மிட் யூடிஆர் நம்பர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிட்டு நீங்கள் பேக் வந்த உடனே அடுத்த செகண்டே அமௌண்ட் வந்து இங்கே வேலெட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இதை நான் பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து பண்ணிட்டேன், ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதை காட்ட முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் சொன்னாங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதுதான் நான் சொல்ல வேண்டிய தகவல். சரிங்களா, முக்கியமாக இந்த தகவல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் என் பாட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் கைஸ்.